2010 11ல வந்து நம்ம சுந்தர் பிச்சை வந்து ஒரு ப்ரௌசர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கூகுள் குரோம் அப்படின்னு. செம்ம பாப்புலர் ஆகுது. அதுக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளோ பிங்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினை போட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். அப்பதான் வந்து சுந்தர் பிச்சை வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்றாரு, கூகுள் குரோம் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ப்ரௌசரோட வந்து செம்ம ஸ்பீடா இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே குரோமுக்கு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜி வந்து கொஞ்சம் எட்ஜி கிடையாது, அப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிம்பாங்க. சுத்தம் பழைய ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பாக்ஸ் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பீட் பண்ணிட்டு குரோம் வருது, செம்ம ஸ்பீடா இருக்கு. யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைப்பிங் பார் இருக்கும் இல்லையா, அதுல போயிட்டு கூகுள் டைப் பண்ணணும். பட் குரோம்ல அப்படி தேவையே கிடையாது. நீங்க டைப் பண்ணாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது குரோம்ல இருந்து, ஐ மீன் கூகுள்ல இருந்தா டேட்டா சர்ச் பண்ணி கொண்டு வரும். மற்ற ப்ரௌசர்ல எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓபன் பண்ணி அது மேல google.com கொடுத்து அதுக்கப்புறம் கூகுள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டென்ட்டை சர்ச் பண்ணணும். ஆனா வந்து குரோமை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்க சும்மா டைப் பண்ணாலே போதும், குரோம் கூகுள்ல இருந்தா டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அதுல இருந்தனால எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா குரோமுக்கு வராங்க. குரோம் பெரிய சக்சஸ் ஆகுது. அவங்களோட ஆட்ல அதிகமா ஷோ பண்ண முடியுது. நீங்க இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து சர்ச் பண்றீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு டீட்டெயில் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் வரும் மேல. அது கீழே தான் வந்து ப்ராடக்ட் லிங்கோ இல்லைன்னா வந்து நீங்கள் தேடுற லிங்கோ கிடைக்கும். மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ராடக்ட்லாம் வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் தேடுறீங்க அப்படின்னா நான் வந்து கூகுளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வாட்ச் யார் தேடினாலுமே அந்த என்னோட ப்ராடக்ட் மட்டும்தான் டாப்ல வரணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களோட ப்ராடக்ட்லாம் கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்து பயங்கரமா ஆட் பண்ணாங்க குரோம். ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகணும், காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். இல்ல அப்படின்னா நோக்கியாக்கு வந்து அதே நிலைமை தான் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும், நோக்கியா ஒரு காலத்துல வந்து கொடி கட்டி பறந்தாங்க 2010க்கு முன்னால. யார்கிட்ட பார்த்தா நோக்கியா போன் தான் இருக்கும். எல்லாமே நோக்கியா செம்மையா உழைக்கும், மேலது கீழே வந்து உடைக்காது, பேட்டரி லைஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஆக்சுவலா அந்த மொபைல் நல்ல மொபைல் தான் நோக்கியா, அது யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பிடிச்சாங்க. வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து 60 to 70% அவங்களுக்கு மொபைல் மட்டுமே சேல்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா iOS உள்ள வருது. iOS உள்ள வருது தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா கூகுள் அதுக்கு அல்டர்னேட்டிவா ஒரு சாஃப்ட்வேர், ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு தயாரிக்கிறத வந்து முடிக்க விடுறாங்க. அப்போ வந்து அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ணது ஆக்சுவலா வந்து இன்னொரு சின்ன கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனில இருந்து கூகுள் விலைக்கு வாங்கி அது கூகுள் ப்ராடக்டா வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு வெளியே வருது. ஆனா வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்போ iOS-ஓட ஓனர், ஆப்பிளோட ஓனர், அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு வந்து எங்களோட சாஃப்ட்வேர் மாதிரி நீங்க வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அதெல்லாம் கேட்கல. கூகுள் ஓனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆண்ட்ராய்டு, பயங்கர சக்சஸ் ஆச்சு. அந்த நேரத்துல என்னாச்சு, நோக்கியா டவுன் ஆயிடுச்சு. நோக்கியா வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸா கொடுத்தாங்க, யாருனாலும் எங்களோட ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சாம்சங் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ஆகி தாறுமாறா அவங்க ப்ராடக்ட்ல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க, நோக்கியா பீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க நோக்கியா என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க ஆக்சுவலா எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை கூட கை கோத்துட்டு போனாதான் நம்மளும் பெருசா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ட போயிட்டு வந்து விண்டோஸ் ஓஎஸ் தயாரிக்க வச்சு அதை இவங்க நோக்கியா மொபைல்ல போட்டு அதை அங்க விட்டு அக்ரிமெண்ட். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பெரிய ஆளு, இப்போ பெரிய ஆளு தான். பட் அவன் போட்ட கண்டிஷனுக்கு நோக்கியாவால செட் ஆக முடியாம கடைசியில பாத்தீங்க அப்படின்னா வந்து நோக்கியா மொபைலோட ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியும் டவுன் ஆயிடுச்சு, நார்மல் பார் மொபைலும் டவுன் ஆகி எல்லாம் ஆகி மொத்தம் நோக்கியா காணாம போயிடுச்சு. ஒரு பேட்டியில சொன்னாரு நோக்கியா ஓனர், நாங்க எந்த தப்புமே பண்ணல, பட் எங்களால சக்சஸ் ஆக முடியல, எங்க சக்சஸ் வந்து நாங்க எங்களால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு. நீங்க தப்பு பண்றதுக்குள்ள தப்பு யாருமே பண்ணல, பட் காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகணும். மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். இது காம்படிட்டிவ் வேர்டு இல்லையா, அந்த உலகத்துல வந்து நம்ம நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதே தப்ப யாரு பண்றா அப்படின்னா கூகுள் பண்றான். அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட பில்லியன் டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வச்சிருக்காங்க.
செலவே பண்ணல. ஏதோ ரிசர்ச் பண்ணல, டெவலப்மெண்ட் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. நம்ம தான் அப்படியே வச்சுட்டு இருக்கிற யூடியூப் இன்கமா இருக்கணும், ஆண்ட்ராய்டு இன்கமா இருக்கட்டும், அப்புறம் கூகுள் இன்கமா இருக்கட்டும், அது இன்கம் மட்டும் வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்களே தவிர, அந்த வச்சிருக்க பணத்தை வச்சு ஆர்என்டி பண்ணி ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? பண்ணவே இல்லை. ஒரு சமயமா ஒரு 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஆதிக்கம் தான் நம்ம இன்டர்நெட் ஃபுல்லா பார்க்கலாம். அவங்கள பீட் பண்ற மாதிரி யாருமே இல்லை. கூகுளோட கூகுளோட கூகுள் ப்ராடக்ட், ஐ மீன் அந்த எந்த ப்ராடக்ட்னாலும் இருக்கட்டும், அதை பீட் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரவே இல்லை. பிங்க்லாம் கொண்டு வந்தாங்க சர்ச் இன்ஜின், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் இன்ஜின்ஸ்லாம் வந்து எதுவுமே கூகுள் கூட காம்படிஷன் பண்ண முடியாம அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து ChatGPT ஒரு ஏஐ ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஏஐ என்ன பண்ணுது தெரியுமா? நீங்க இப்போ கூகுள்ல போயிட்டு இப்போ நம்ம சென்னையில இருக்கோம், ஹவு டு கோ பெங்களூர்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கூகுள்ல சில லிங்க்லாம் வரும். நீங்க ஒவ்வொரு லிங்கா போய் படிச்சு பார்க்கணும். ரெட் பஸ்ல போய் டிக்கெட் புக் பண்ணணும், இல்ல ரூட் இப்படி போவோம் அப்படி போவோம், அப்படில நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொன்றா போய் போய் படிச்சு படிச்சு கொண்டு வரணும். இதை விட ஒரு மனுஷன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லப்பா, நேரா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போ, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் கிளம்பும், இந்த ட்ரெயின்ல போய் ஏறி உட்காரு, இத்தனை மணிக்கு கிளம்பும், இத்தனை மணிக்கு உன்னை கொண்டு வந்து பேங்க்ல விட்டுரும், இறங்கின இடத்துலயே இந்த சைடு வந்து ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் எடுத்துக்கோ. அந்த மாதிரி மனுஷன் சொல்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. ஒரு ஹியூமன் எப்படி இன்டராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணுது. அந்த மொத்த சர்ச் டேட்டா இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கம்ப்ரஸ் பண்ணி அப்படி சம்மரி ரிப்போர்ட்டா உங்கள்கிட்ட கொடுக்குது. இது வந்து நமக்கு வந்து டைம் வந்து நிறைய சேவ் ஆகுது. மேபி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தப்பான டீடைல்ஸ் கூட நம்ம எப்படி பார்க்க, தப்பான டீடைல்ஸ் கூட படிச்சு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி வாய்ப்புலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்கு நிறைய பேர் டெஸ்ட் பண்றாங்க. இப்போ இது என்ன அது என்னன்னு கேட்கும் போது எல்லாமே கரெக்டா ChatGPT கொடுக்குது. எல்லாரும் இங்க பார்த்துட்டு அப்படியே திரும்பி கூகுள பார்க்கறாங்க. ஏன் அப்படின்னா வேலை இருக்கும் நிறைய டேட்டா, மொத்த டேட்டா ஹேண்டில் பண்றது கூகுள் தான். ஸோ கூகுள்கிட்ட இருந்து தான் எல்லாருமே இப்படி ஒரு ப்ராடக்ட் எதிர்பார்த்தாங்க. பட் சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ண உடனே கூகுள் என்ன பண்ணணும்னு தெரியல. கூகுள் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னடா இது, யாரா இது ChatGPTன்னு இறக்குறாங்க, இது ஆக்சுவலா கூகுள்ல இறக்கிருக்கணும், ஏன்னா அவன்கிட்ட தானே ஃபுல் டேட்டாவே இருக்கு, அவன் கொடுத்தா தானே கரெக்டா இருக்கு, நம்ம அவன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய தாட் இருந்துச்சு. உடனே சுந்தர் பிச்சை ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நாங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஏஐ நாங்க டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று சொல்றாரு, பேர்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த ப்ராடக்ட் வந்து ChatGPT-யோட கம்பேர் பண்ண போது அதுல ஒண்ணுமே இல்லை, தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. ஸோ என்ன, அது ஒரு பக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பேடுங்கிறது வந்து டோட்டலா வந்து ஃபெயில்டு ப்ராடக்ட், ChatGPT வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு. இந்த ChatGPT என்ன பண்ணுது, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை மறுபடியும் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்குது. ஸோ எவ்ரிடே அதை லேர்ன் பண்ணி ChatGPT வந்து நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கு. இங்க வந்து சுந்தர் பிச்சைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் என்ன அப்படின்னா, நீ இவ்வளவு பில்லியன் டாலர்ஸ் வச்சிருக்க, அவ்வளவு ரிசோர்ஸ் வச்சிருக்க, டெக் இண்டஸ்ட்ரி நம்ம தான் ஆள்றோம், பட் வந்து நம்மள பீட் பண்ணிட்டு ஒரு டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சில மாசங்கள் கழிச்சு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாங்க ஜெமினின்னு ஒரு ஏஐ கொண்டு வந்துட்டோம். அந்த ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா ChatGPT ஈக்குவலா இருக்கும், இங்க வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் டெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் தப்பான டேட்டா வருது. இப்போ அதுல ஒரு சின்ன சாம்பிளா சொல்றேன். மோடி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒருத்தங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லும், நம்மளுக்கு பொலிட்டிக்கலா வந்து அவர் மேல வந்து நல்ல கருத்து இருக்கும், கெட்ட கருத்து இருக்கும், அது வேற, அது பாலிடிக்ஸ், அது வேற விட்டுருங்க. எப்படி பார்த்தா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆளு. பட் அது என்ன சொல்லுது அப்படின்னா, மோடி வந்து தவறான கொள்கைனாலையும் அவரோட பிடிவாதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அதனால வந்து கொஞ்சம் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சில பேரை பத்தி எல்லாம் கேக்குறாங்க, எல்லாரும் தப்பா கொடுக்குது.
மேக்சிமம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் உள்ளவங்களாம் போட்டோஸ் வருது. வெள்ளைக்காரங்களை பத்தி எந்த ஒரு போட்டோவும் வரல. சோ எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து சரியா இதை டெவலப் பண்ணல, தப்பு தப்பா சொல்லுது. அதனால வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே மொத்த எல்லா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யார் யாரெல்லாம் வந்து சுந்தர் பிச்சைக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. இவர் வந்து கூகுள் குரோம் தவிர எந்த ஒரு சக்சஸான ப்ராடக்டையுமே வந்து இவர் வந்து லான்ச் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் இவரும் தான் சிஓ ஆகிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. குரோம தவிர அவர் என்ன நல்ல ப்ராடக்ட் அவர் கொடுத்தாரு? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏஐ எல்லாம் இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க கூடாது. ஐ மீன் ஒரு காம்படிஷன் இந்த வளர விட்டுருக்க கூடாது. இவர் தான் அதுக்கு முன்னாலேயே வந்து டெவலப் பண்ணி அதை கொடுத்துருக்கணும். என்னென்னமோ சொன்னாரு, நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏஐ எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணி ஏஐ இவ்வளவு கேவலமா ஒர்க் ஆகுது, இவர் போய் சொல்றாரு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேர் வேலையை விட்டு தூக்குனாங்க. அவங்க குடும்பம் கஷ்டப்படல, இவரு மட்டும் சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவங்க பொசிஷன்ல. சோ இந்த பொசிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சுந்தர் பிச்சைங்கிறவர் வந்து கூகுளுக்கு மட்டும் சிஓ கிடையாதுங்க. அந்த கூகுள் குரூப் இருக்கு பாத்தீங்களா, ஆல்பபெட் அப்படிம்பாங்க, அதுக்கு என்டையர் குரூப்புக்கு அவர் தான் சிஓ. அவர் நினைச்சா என்னன்னாலும் பண்ணிருக்கலாம். அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, நிறைய டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, நிறைய டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஒரு சிம்பிளா ஒரு ஆர்என்டி, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு பெஸ்டான ஒரு ஏஐ கொடுத்துருக்கலாம். ஏன் இவங்க மிஸ் பண்ணாங்க தெரியல. ஏன் இவங்க வந்து ஒரு ஆர்என்டி பண்ணல? எதுக்கு நெக்ஸ்ட் நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 1 or 2 yearsல என்ன ப்ராடக்ட் கொடுத்தா அது பெஸ்டா இருக்கும், வேற என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரதுக்கு சாத்தியமா இருக்கும், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லைன்னா இண்டஸ்ட்ரி விட்டு தொடச்சு தள்ளிடுவாங்க. எப்படி நோக்கியா போச்சோ அதே மாதிரி நம்மளும் ஒரு காலத்தை தொடச்சு தள்ளிடுவாங்க. சோ இது வந்து அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. அவர் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் கூட இருக்கிறவங்க எத்தனை போர்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க காதுக்கு எல்லாம் போலியா மைக்ரோசாஃப்ட் இப்படி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்குது ஏஐ. சோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வச்சுட்டாங்க. என்ன அப்படி சொல்றேன்னா, மைக்ரோசாஃப்ட் பிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏஐ சாட் ஜிபிடி வந்து உள்ள இன்டராக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம நீங்க பிங்ல போய் ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி தான் போகுது இந்த ரிக்வஸ்ட். அது ஒரு டேட்டா கொடுக்குது ஃபர்ஸ்ட், அந்த டேட்டாவை தான் ஃபர்ஸ்ட் பிங்க் காட்டுது. ஸோ இப்போ நம்மலாம் வந்து டெவலப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸா இருக்கட்டும், முக்கியமான ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க பிங்ல போய் தான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னால வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல தான் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 20-30% வந்து எங்க போயிட்டாங்கன்னா பிங்குக்கு போயிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து சாட் ஜிபிடி இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஸோ அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாரும் அங்க மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இதை கைவிட்டாங்க, எப்படி இதை அவங்க போட்டு விட்டாங்கன்னே தெரியல. இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ தெரியல. ஆனா வந்து இவங்க ஒரு சரியான காம்படிட்டர்ஸை வந்து வளர விட்டுட்டாங்க. சோ வளர்ந்துற விட்டுட்டாங்க சரி. அதுக்கப்புறம் நீயாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் இல்லையா? பட் அதுவும் இவங்க கொண்டு வரல இன்னும். அவங்க நாளுக்கு நாள் வந்து சாட் ஜிபிடி இருந்து வளர்ந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு வந்து கூகுள்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒழுங்கான ப்ராடக்ட் வரல. இனியும் அடுத்து இன்னொரு நேம்ல வந்து இன்னொரு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுவாது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாட் ஜிபிடி ஈக்குவலா இருக்கணும். சாட் ஜிபிடி நல்லா இருக்குங்கிறத விட அட்லீஸ்ட் ஈக்குவலாவது இருக்கணும். எல்லாம் சாட் ஜிபிடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் சாட் ஜிபிடி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஆட் பார்த்தேன். எப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு நீங்க அந்த வாட்ஸ்அப்ல கேட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுது. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதான எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும் அப்படி நீங்க அந்த வாட்ஸ்அப் கேட்டீங்க அப்படின்னா அது ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பழகிட்டாங்க அப்படின்னா அடுத்த சாஃப்ட்வேருக்கு மூவ் ஆக மாட்டாங்க, அது லேஸ்ல மூவ் ஆக மாட்டாங்க. இப்போ நீ சாட் ஜிபிடி வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் யாரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் தான் ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தான், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எத்தனையோ இன்ஸ்டா மெசேஜஸ் வந்துச்சு. யாராவது நீங்க போனீங்களா? இடத்துல வாட்ஸ்அப் பேர் கெட்டு போன உடனே கொஞ்ச நாள் வந்து சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் டெலிகிராமும் வந்துச்சு, நிறைய இருக்கு. பட் நம்ம வாட்ஸ்அப்
யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமா? இப்போ கார்பரேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பொறுப்புமே பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் ஒரு குரூப் வச்சிருப்பான், எம்ப்ளாய்ஸ் ஒரு குரூப் வச்சிருப்பான், மேனேஜர் எல்லாம் குரூப் வச்சிருப்பான், மேனேஜர் வச்சுட்டு ஒரு குரூப் வச்சிருப்பான். எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்ல போயிடுச்சு. ஏன் அப்படின்னா சிக்னல் இல்லாத இடத்துல எல்லாம் நம்ம உட்காந்துருப்போம். பட் வந்து யார்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒய்ஃபை வச்சு அந்த வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பழகிட்டோம். இன்னொரு புது சாஃப்ட்வேர் வந்தாலும் நம்ம அடாப்ட் ஆக மாட்டோம் லேஸ்ல. ஸோ அதே தான் இங்கேயும் சாட் ஜிபிடி வந்து எல்லாரும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது சாட் ஜிபிடி பெஸ்ட் ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் யாரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ சாட் ஜிபிடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்திலேயே வந்து அது காம்படிட்டிவ்ஸாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்து மக்கள் மத்தியில் அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக யூஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா ஓரளவு இந்த கூகுள் வந்து தப்பிக்கும். இல்லைன்னா கூகுள் தப்பிக்கிறது கஷ்டம். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.